Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கால வேளையில கிருபையாய் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு ஊழியருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். கேட்டோன்னா ஆண்டவருடைய கிருபையினால வழிபடத்தை அவர் மூலமாய் கர்த்தர் ரொம்ப நேரம் இல்லாதனால நான் பாஸ்டரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அறிமுகம்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, நமக்கு அறிமுகம் கர்த்தர் மட்டும்தான். ஒரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 34:6 வாசிங்க. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயர்வான சகல மேடுகளிலும் அதை கொண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித்திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும். கவனிங்க, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி இருக்கிறது, விசாரிக்கிறவன் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அல்லேலூயா. மைக்கை நான் கையில் எடுத்துக்குவோம். கவனிங்க, ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க. அவருடைய ஆடுகள் எப்படி இருக்கான்? சிதறி கிடக்கிறது, தேடுகிற ஒருத்தர் இல்லை, விசாரிக்கிற ஒருத்தர் இல்லை. ஆண்டவரை குறித்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேகமா சொல்றேன். 5 காயங்களும் ஆசீர்வாதங்களும் அப்படின்ற தலைப்புல உங்களோட கூட பேசுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, 5 காயங்களும் ஆசீர்வாதங்களும் தலைப்புல உங்களோட கூட ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். முதலாவது நான் சொல்றதை சொல்லுங்க. 24 மூப்பர்கள் சொல்லுங்க, 4 ஜீவன்கள், 1,000 கோடி தூதர்கள், இத்தனை பெரிய ஸ்தலங்களை விட்டுட்டு கைப்பிடி மண்ணா இருக்கிற நான் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு இறங்கி வருகிற அவர் நம்மளை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்ம தான் மறந்துடுறோம். நம்ம தேவதூதர்களோட காட்டி ஆராதனை செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. 24 மூப்பர்கள் போல செய்ய முடியாது, வணக்கம் அவ்வளவு செய்ய முடியாது. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ல் எழுதியிருக்கு. 2 சட்டைகளால் அந்த முகத்தை மூடுறாங்க, 2 சட்டைகளால பறக்கிறாங்க, 2 சட்டைகளால கால்களை மூடி ஒருவரை நோக்கி அவரை பார்க்க முடியாதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆராதனை விட்டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இந்த கைப்பிடி மண்ணாக இருக்கிற நாம் செய்கிற ஆராதனைக்கு இறங்கி வருகிற தேவன் அவர். நம்ம எப்படி ஆராதிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி இருக்கணும்? சபை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே தரிசனம் எசேக்கியேல் 37. எழுப்புதல், உலர்ந்த எலும்புகள் உயிரடை. வார்த்தை எலும்பு எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. இந்த எலும்பு எங்கிருந்து வந்தது? பைபிள் எடுக்கணும், நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். கவனிங்க, ஆதாமுடைய விழா எலும்பு திறக்கப்பட்டது. அங்கே ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து ஏவாள் என்ற மனவாட்டி வந்தது. ஆண்டவர் பேசின வார்த்தைகளை உங்களோட பேசுகிறேன். ஆண்டோடைய இருதயத்தை பாருங்க. திரளாய் கிடக்கு, உலர்ந்து கிடக்கு. மலையின் மேல பட்டணமா இருக்கிற சபை இன்னைக்கு பள்ளத்தாக்குல கிடக்கு, உலர்ந்து கிடக்கு, திரளா கிடக்கு. சபைதான் பரிசுத்தத்தை விதைக்கிற இடம், சபைதான் நீதியை விதைக்கிற இடம், சபைதான் உண்மையை விதைக்கிற இடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ரத்தம் சிந்தி சம்பாதித்தது சபை. அல்லேலூயா. வேகமா சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு காயங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, அங்க ஒரு விழா எலும்பு திறக்கப்படுகிறது. விழா எலும்பு திறக்கப்படும் போது அங்கே ஆதாமுக்கு ஒரு மனவாட்டி வருகிறார். ஏவாள் அந்த சர்ப்பத்திட்ட அந்த மனவாட்டி தோத்து போச்சு. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளே நடக்கும் போது விழா திறக்கல, குருடர்களை பார்வை செய்யும் போது விழா திறக்கல, செவிடர்களை கேட்க செய்யும் போது விழா திறக்கல. அவர் கல்வாரி சிலுவையில நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு நீட்டி எடுத்து ஒரு விழாவை கொடுக்கும் போது ரத்தமும் தண்ணீருமாக வருகிறது. அந்த மாதிரியான காரியம் என்ன தெரியுமா? அங்கே மனவாட்டியாகிய மனவாளுக்கு மனவாட்டி சர்ப்பத்தில தோத்து போச்சு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பிசாசு நீ மனவாட்டியை தேடிதான வருவ, அதனாலதான் விழா எலும்புல குத்தும் போது ரத்தம்
தண்ணீருமாகிய சபை முதலாவது சபை வெளியே வந்தது. முதலாவது தெரிந்தது. ஆமென். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் தோத்து போன இடம் இல்ல, நீங்கள் வெற்றியை கொண்டாடுகிற இடம் தான் சபை. நீங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடு இருக்கிற இடம் இது அல்ல, ஆர்ப்பரிக்கிற இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். அந்த மனவாட்டி சர்வத்துக்கு தோத்து போச்சு, இந்த மனவாட்டி தோத்து போகிற இடம் வல்லமைகளையும் அந்த வல்லமைகளையும் மரணத்தின் விதிகளையும் கர்த்தர் ஜெயித்தார். ஆமென். முதல் காயத்துல கிடைச்சது சபை. ஆமென். அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அதுதான் தெரியல. அதனாலதான் ஆடு சிதறி கிடக்கு. தேடுறதுக்கு ஆள் இல்ல, போக மாட்டீங்க. யாரும் போக மாட்டோம். நாங்களும் அப்படிதான் கிடந்தோம். இன்னைக்கு மாநிலங்களும் மாவட்டங்களும் தேசங்களும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், சிறுவர்கள் கேட்கிறார்கள், உண்மையை பேசுகிறார், புது அடையாளம் நடக்குது. ஆமென். அதனால சொன்ன என்ன குறிச்சு அறிமுகம் தேவையில்லை, எனக்கு அறிமுகம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, ஒரு காயத்தை சொல்றேன், வேகமா சொல்லிட்டேன். இரண்டாவது காயம் சொல்றேன். முள்முடி. முதல் காயம் விழா எலும்பு. சொல்லுங்க. விழா எலும்புல இருந்து வந்த சபை தோற்று போனதல்ல, எவர்களாலும் யாராலும் அழிக்க முடியாத ஒரே சம்பாதிக்கப்பட்டது. ஆமென். இரண்டாவது முள்முடி. முள்முடி எதற்கு? உங்களுக்கு எதுக்குமா? நான் ஒரு பாப்பாவை பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பா எப்படி இருப்பாருமா? அழகா இருப்பாரா? தெரியாது பாஸ்டர். உயரமா இருப்பாரா? தெரியாது பாஸ்டர். ஒல்லியா இருப்பாரா? தெரியாது. குட்டையா இருப்பாரா? தெரியாது. அப்படி சொல்றாங்கன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? என்ன நினைப்பீங்க? அப்போ அதுதான் இன்னைக்கு சபை எப்படி கிடக்கு. உங்களை ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று இன்னைக்கு உணர்வில்லை. ஆமென். அல்லேலூயா. முள்முடி எதுக்கு சுமந்தார்? சொல்லுங்க. எதுக்குமா? சாபத்துக்கு. அப்படியே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. முள்முடினா கிரீடம். எதுக்கு? சொல்லுங்க. முள்முடி எதுக்கு? கிரீடம். அல்லேலூயா. அந்த கிரீடம் எதுக்கு தெரியுமா? முள்முடியை சுமந்தாரு. சொல்லுங்கம்மா. அதான் சொல்றேன். கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணணும்னா ஒண்ணு சாமுவேல்ல 10:1 போட்டிருக்கு. தைல குப்பியிலான ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும்? ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் தைல குப்பியில அபிஷேகம் பண்ணணும். தாவீத தைல கொம்புனால கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இது ராஜா கூடிய அபிஷேகம். தைல குப்பியும் தைல கொம்பும். வசனம் சொல்ற, வேகமா சொல்றேன். அடுத்து ஆசாரியன் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் அபிஷேக தைலத்தில் அபிஷேகம் பண்ணணும். ஆமென். லேவியராகமம் 8 இருக்கு. நீங்க படிச்சுக்கங்க. வேகமா வசனம் சொல்ல நேரம்னால பாயிண்ட் மட்டும் சொல்றேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் தைல குப்பியினாலையும் தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஒரு ஆசாரியன் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண வேண்டாம், சாதுவையை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆமென். கேட்ட மாதிரி இருக்கா? 1 ராஜாக்கள் 19 இருக்கும். எலிசாவை அபிஷேகம் பண்ணும் போது தைல குப்பியை பயன்படுத்தல, தைல கொம்பை பயன்படுத்தல, அபிஷேக தைலத்தை பயன்படுத்தல. அவர் போடுற சார்பை எடுத்து அவர் மேல போடுவார். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படிதான் பண்ணாரு. ஒரு ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசிய நல்ல கவனிக்க. மறுபடியும் சொல்றேன். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு அபிஷேகம் தைல குப்பையும் தைல கொம்பும், ஒரு ஆசாரியன் அபிஷேகம் பண்ணுவதற்கு அபிஷேக தைலம், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு சார்பை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ராஜா ஆசாரியன் வேலையை செய்ய முடியாது. இந்த ஆசாரியன் ராஜா வேலையை செய்ய முடியாது. உண்மைதானே? செய்ய முடியுமா பாஸ்டர்? செய்ய முடியாது. ஆனா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. வாசிங்க.
கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாவும் ஆசாரியன் அவருக்கு நல்ல கவனிச்சுங்க. நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டது தைல குப்பியில இல்ல, தைல கொம்புல இல்ல, சார்பையில இல்ல, அபிஷேக தைலத்தில் இல்ல. அவன் ரத்தத்தினால இந்த உலக மனிதர்களுக்கு முன்பாக இல்ல, யாரும் முன்பாக ராஜாவும் ஆசாரியனாகிறதற்காக அபிஷேக தைலமும் கிரீடத்தை என் தலையில் வைப்பதற்காக முழுமையான வேதத்தை அவர் செலுத்தார். அல்லேலூயா. ஆமென். வேதாகமத்தில் இருக்கு அபிஷேகம் என்பது கிரீடம். ஆமென். கிரீடம். நல்லா கவனிங்க. நான் ஆசாரிய வேலையை செய்ய முடியும், ராஜாவுடைய வேலையை செய்ய முடியும், தீர்க்கதரிசி வேலையை செய்ய முடியும், மேய்ப்பர் வேலையும் செய்ய முடியும். ஏன்னா ரத்தத்தினால கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், ரத்தத்தினால என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ராஜா உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, ஆசாரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்க அபிஷேகம் எவ்வளவு பெரிய தெரியுமா? நான் ராஜாவாவதற்காக, ராஜாவை ராஜாவும் கர்த்தாவை கர்த்தருமாக இருக்கிறவர் தம் கிரீடத்தை இறக்கி வைத்து தாம் அதற்காக முள்முடியை தூக்கி என்னை ராஜாவாக மாற்றுவதற்காக தன் தலையை ஒப்புக் கொடுத்த பரலோகத்தின் தேவனாக. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? சிதறி கிடக்கு. ஏன் ஆடு சிதறி கிடக்கு? ஏமா சிதறி கிடக்கு சபை? ஏன் ஒரு மனம் இல்ல? ஏன் சபை சிதறி கிடக்கு? ஏன் விசுவாசிகளுக்கு ஒரு மனம் இல்ல? ஏன் நீங்க ஊழியம் செய்ய முடியல? ஏன் தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஆமா, எல்லா நாமும் அவர் நாமம் தானே, எல்லா நாமும் அவர் நாமம் தானே. எல்லா நாமத்திலும் விசேஷமான நாமம் இயேசு நாமம் மட்டும் ஏன் வந்துச்சு சொல்லுங்கம்மா? எல்லா நாமும் யார் நாமம்? எல்லா நாமும் யார் நாமம்? அவர் நாமம் தான். ஆனா இயேசுவின் நாமம் மட்டும் ஏன் விசேஷமானது? அந்த நாமத்துலதான் பரலோகத்தின் தேவன் ஒருவரும் செய்யக்கூடாத வழிகளை வாசம் பண்ணுகிறார். மனிதர்களால் காணக்கூடாதவர், கண்டியாதவர், மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷ சாயலா இயேசுவின் நாமத்துல இது பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை காயம் முடிஞ்சிருக்கு? 2. இன்னும் 3 என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க. வேற எங்க காயப்பட்டாரு? உள்ளங்கை, வலது கை சொல்லுங்க, இடது கை, 2 காலை சேர்த்து. வலது கையில எதுக்கு மாணி அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்க? இப்படி பாருங்க, நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீதிபதி 3:16 போடுங்க. வாசிங்கம்மா. ஏமா வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுக்க, எனக்கு தீர்க்காயுசு கொடுக்க வலது கையை கொடுத்து தம் ஆயுசை கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. இடது கை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஐஸ்வர்யத்தின் சம்பள என்னை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திரமாக வருகிறார். அல்லேலூயா. கவனிங்க. அடுத்து 3வது கீழே என்ன பண்றது? அதன் வழிகள் எல்லாம் காலில் அடிக்கப்பட்டதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சமாதானம். உண்மையில் விழுந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சமாதானத்தை, எனக்கு சமாதானத்தை தரும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தம்பி அம்மா வந்தாங்களா? எந்திரிச்சுக்கல. ஏமா எந்திரிச்சு 2 கை நீட்டு. உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? அவங்க தானா? கை நீட்டு. உங்க அம்மா ஒரு கல்லுல கட்டி வச்சு, கம்பளை கட்டி வச்சு அடிக்கடி அடிக்கிறோம், ரத்தம் வர வரைக்கும் கதைக்கு. சரியா? அடிச்சுட்டே இருக்கிறோம், ரத்தம் கொட்டுது. உங்க பாஸ்டர் கேட்கிறாரு, நீ இப்படியே ஒரு 3 மணி நேரம் இப்படியே நின்றுட்டேன்னா அவங்க அம்மாவை நீ எதை பண்ணிடலாம், கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்வா?
உன்னை பெத்தெடுத்தோம்ப்பா 10 மாசத்துக்கு மட்டும் உண்மையை சொல்றான். அவன் கை தட்டுங்க. ஏன்னா 3 மணி நேரம் என்ன பண்ண முடியாது. பெற்ற தாய்க்கு 3 மணி நேரம் தன் பிள்ளை 2 கரங்களை விரித்து நிக்க முடியாதுன்னா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறைந்திருந்த எனக்காக 6 மணி நேரம் அவர் கூட கை விழிச்சா கை இழுக்கலாம், அங்க இழுக்க முடியாது. ஆமென், இழுக்க முடியாது. அவன் சொல்றேன் பிரச்சனை தெரியுமா? 7 நட்சத்திரங்களை தம் கையில ஏற்றி இருக்கிறான். அந்த 7 நட்சத்திரம் யார் தெரியுமா? அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் நட்சத்திரத்தை போல. ஆமென். ஆசாரியன் சீடர்களின் தூதன் யார் தெரியுமா? ஆசாரியன். அல்லேலூயா. குத்து விளக்கு என்ன தெரியுமா? சபை. அந்த சபை நடுவில் உலாவை கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் சும்மா இல்ல, தம் வலதுகரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நட்சத்திரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் தான் மேய்ப்பர்களுக்கு அடையாளம் காண்பித்தது. இயேசு பெத்லகேமில் பிறக்க போறார் என்று. அல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுலாம் வரல. எழுப்புதல் எங்க இருக்கு அப்படின்னா, உங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் எழுப்புதல். நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 7 மடங்கு அக்னி சூளையா தூக்கி போட்டாலும், 7 மடங்கு சூடானாலும், 7 மடங்குக்கு மேல கொதிச்சு எரிஞ்சு அக்னி எரிஞ்சாலும் ராஜாவுக்கு உள்ள நடக்க போவது என்னன்னு தெரியாது. ஆனா ஆவிக்குரியவனுக்கு தெரியும். என்ன தெரியுமா? உள்ள 4வது ஒருத்தர் வருவார் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல, 4வது ஒருத்தர் வந்து அவனுக்குள்ள அந்த 3 பேரையும் அக்கினிக்குள்ளையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அக்கினிக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் முடிவு கருவத்துல வெறும் சேர்வதில்லை. ராஜாவுக்கு தெரியாது 4வது ஒரு ஆளு நடத்துறாரு இல்ல. நம்ம 4வது ஒருத்தர் வந்து உள்ள அக்கினிக்குள்ள அவர்களை ஞானஸ்தானம் பண்ணி அவர்களை அக்கினியாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன் சபை மாறல? ஏன் சபை எழுப்புதல் வரல? உலர்ந்து கிடக்குங்க. ஆண்டவர் அழுகிறாருங்க. உலர்ந்து கிடக்கு, திரளா கிடக்கு, பள்ளத்தாக்குல கிடக்கு. மலையின் மேல இருக்கிற பட்டணம். இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டிய நீங்களும் தான், இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய நீங்களும் தான். அப்பாவை குறிச்ச அறிவு கம்மியா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பலியை காணிக்கை நான் விரும்பல, தேவனுடைய அறிவு அறிவத்தை நான் விரும்புறேன். ஆண்டவர் சொல்ற, உங்க பலியை காணிக்கை நான் விரும்பல, தேவனுடைய அறிகிற அறிவு தான் விரும்புறேன். உங்க ஆண்டவர் யார்? நிறைய பேர் அப்படி சொல்றீங்க வேகமா. வஸ்திரத்தை தொட்ட ஸ்திரீ சுகமான வஸ்திரத்துல என்னமா இருந்துச்சு? வேகமா சொல்லுங்க, கேட்டா எப்படியே போதும். வேற வேற அவ்வளவுதான். அதுதான், அப்படியே இருக்கக்கூடாது. வாசிங்க 104 2 வாசிங்க. வேகமா வாசிங்க. வசனத்துல நேரம் தான் தக்கடன்னு சொல்றேன். பாருங்க. என்னமா என்னமா எதை வஸ்திரமா தெரிஞ்சிருக்கிறாரு? இருளில் கிடந்த அந்த மகன், மரண இருளுக்கு ஏதுவா இருந்தவர், மரணத்தின் இருளின் பிடியில் இருந்தவர், வெளிச்சத்தை பெற்றார். அவர் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியவர். அல்லேலூயா. அந்த அடுத்து பாருங்க, யோவான் 1 போடுங்க, 1:4 போடுங்க வேகமா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு. அப்ப என்ன இருக்கு வஸ்திரத்துல? ஒளி ஜீவனாய் மாறுகிறது. அல்லேலூயா. அவர் ஜீவன் போக வேண்டிய சூழ்நிலை, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அநேக செலவு. ஆமென். மரணத்துக்கு ஏதுவானவர் ஜீவனை தொட்டா அவர் கூட இருக்க ஜீவன் இவருடைய மரணத்தின் வாசலையை மாற்றிக் கொண்டது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19 நினைக்கிறேன் போடுங்க, 19 16 போடுங்க. வஸ்திரத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, வாசிங்க. ராஜா ராஜா கர்த்தன் கர்த்தன் என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. எதை தொட்டா? இப்ப சொல்லுங்க. வஸ்திரத்தை தொடர, வெளிச்சத்தை தொட்டா, ஜீவனை தொட்டா, அவர் நாமத்தை தொட்ட
கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இதுவரைக்கும் அவர் மரணத்தை ஆட்கொண்ட இருளின் அதிகாரத்தில் இருந்த மகள் இப்போ அவர் நாமத்தை தொடர்கிறார், தேவனுடைய பிள்ளையாய் மாறும். எப்படி இருக்குவாங்க? நம்ம எதுல நிற்கிறோம் சொல்லுங்க? எதுல நிக்கிறீங்க? இன்னும் எதுல நிக்கிறீங்க? வசனமே நிக்கிறீங்க. ஆனா என்னென்ன இருக்கு? ஆமா, என்னென்ன இருக்கு வஸ்திரத்துல? ஆமா, பைபிள கொஞ்சம் ஆழமா பாருங்கம்மா. மோசே என்ற அவ்வளவு பெரிய மனுஷனை கண்மலை வெடிப்புல வச்சு பின் மகிமையை காமிக்க வைக்கிறார். ஆனா எலிசாவை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அந்த ஒளியை பார்க்க முடியாதபடிக்கு தன் சால்வை எடுத்து தன் முகத்தை மறைக்கிறான். அல்லேலூயா. அந்த சால்வை எடுத்துதான் போட்டான். யார் மேல? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு யோர்தான் கரையில இருந்து அந்த பக்கம் கானானுக்கு தலையா இருந்தது யோர்தான். இந்த ஆசாரிய உள்ளங்கால போட்டோன்னு அந்த யோர்தான் என்னாச்சு? போட்டு எங்க போனாங்க? கானான் போனாங்க. யோர்தான் என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம். அந்த யோர்தான்ல அந்த ஆசாரியர்கள் உள்ளம் காலையா வைத்தார்கள். இங்க இருக்கிற நான் சொல்ற மகா பிரதான ஆசாரியர் அந்த யோர்தானை மரணத்தை ஜெயித்து அதோடு கானானை உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அவர் ஆராதிக்கணும்? எப்படிமா? எங்கம்மா போறீங்க? எங்க போறீங்க? ஏதோ சபைக்கு போறீங்க இல்ல, இப்படி சொல்லி பாருங்க. மரித்து போன லாசருவை நான்காம் நாள் உயிரோடு எழுப்பின கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். கர்ப்பம் செத்து போன ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுத்தவரை ஆராதிக்க போகிறேன். அவன் குருடரை கண்களை திறந்தவர் ஆராதிக்க போறேன். சொல்லிருக்குமா? நீங்க சொல்றதுலயே மத்தவங்க உங்களை நம்பி வரணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு பிரச்சனை சபை என்ன தெரியுமா? லாசருவை பார்த்து தான் வருது சபைக்கு. லாசருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அற்புதம். சொல்லுங்க. லாசருவை கண்டு அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் போட்டிருக்கு. லாசர் என்ன தெரியுமா? அற்புதம். லாசர் யாரு? அற்புதத்தை பார்த்து நிறைய பேரு சபைக்குள்ள வராங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அற்புதத்தை பார்த்து வருகிற எந்த விசுவாசி உங்க சபைக்குள்ள நிக்க முடியாது. வார்த்தையில கட்டப்பட்ட அந்த விசுவாசி தான் எழுப்புதலுக்குள்ள கட்டு பயன்படுத்துவார். ஆமென். அப்போது நாட்கள் எழுப்புதல் வந்தது வார்த்தையில தான். எந்த சபை இயேசுவை மாம்சத்தில் வந்து கர்த்தரை முதல் முகமாய் ஜனங்களுக்கு காண்பிக்கிறதோ, அதை அவர்களுக்கு உணர்வுபூர்வமாய் அறிவிக்கிறதோ, அந்த சபையை எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். மாம்சத்தில் வந்து கர்த்தரை அறிக்கை சொல்லணும். எப்படி இருக்கிறார் அவனுக்கு பாருமா? போடுங்க போடுங்க. ஏசாயா 54 52 14 போடுங்க. ஏமா போடுங்க. புரிய போகுது என்னோட டைம். அவ்வளவுதான். பிரேயர் நடத்திடுவோம். போடுங்க. 52 14 கவனிங்கம்மா, நல்லா கவனிங்கம்மா, கொஞ்சம் பாருங்கம்மா, உங்க கண்ணை திறந்து பாருங்கம்மா. மனுஷனை பார்க்கிறோம், அவருடைய முக பார்வை, மனுப்புத்தோடு பார்க்கிறோம், அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தங்களை அடைந்தபடினாலே அவரை கண்டு உங்களை ராஜாவாக, என்னை ராஜாவாக, என்னை ஆசாரியனா மாற்ற, என்னை காணாமல் தேசத்துக்கு கொண்டு போக முகமே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு ஒரு முகம் இருக்கு, பாஸ்டர் ஒரு உருவம் இருக்கு. இந்த முகத்தை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு சிதைச்சிருக்கிறாங்க. ஆமென். முகத்தை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு சிதைச்சிருக்கிறாங்க. 39 அடிகள் அடித்து அப்படியே சதையை பிச்சு வெளியே எடுத்திருக்கிறார். ரத்த குழம்பு ஓடிட்டு உள்ள சதை தொங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறவருக்கு தெரியல இவர் யாருன்னு. அவ்வளவு யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தான். எனக்கு தெரியல. என்ன செஞ்சாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சு. போடுங்க. எபிரேயர் 2:9 போடுங்க. ஏமா போடுங்க.
போடு சீக்கிரம். அவ்வளவுதான் போடு. என்றாலும் தேவதூதர்கள் யார் தெரியுமா? பணிவிடை ஆவிகள், ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்கிற பணிவிடை ஆவிகள், பணிவிடை ஆவிகளையும் சற்று செய்வதாக்கப்பட்ட இயேசு எனக்காகதான். உங்களுக்கு டவுட்னா 1:14 படிச்சு பாருங்க, தெரியும். எபிரேயர் 1:14 போட்டிருக்கும். தூதர்கள் யாரு போட்டிருக்கும் பாருங்க. வாசிங்க. ஊழியம் செய்யும்படி பணிவிடை ஆவிகள் தான் தேவ தூதர்கள். அந்த தேவ தூதர்களையும் சற்று செய்யவராக்கப்பட்டது. இந்த விழாவிலும் ஒரு சபை வருவதற்காக இந்த பூமியிலிருந்து ஆவதற்காக இந்த இடத்தில் எனக்கு தீர்மானித்து கொடுக்க, இந்த இடத்திலே எனக்கு செல்வம் நடந்து கொடுக்க, இந்த தாயை கொடுத்தது எனக்கு சமாதானத்தை கொடுக்க, அடுத்தது நீங்களே போய் ஆராதிக்கிறீங்க. ஒரு வழியில் சாதாரண முதல்வா இப்ப சொல்லிக்கிறது மேல சிதறிக்கிறது விசாரிக்க ஆகல. ஏன்னா நீங்க ராஜாவுக்கு தெரியாது. ஆமா, ஆண்டவர் அழுகிறாருமா, உங்களை நம்பி உயிரை கொடுத்து போகிறாருமா. உங்களை நீங்க பெற்ற அபிஷேகம் ஏதோ பெருமையை கிடைக்கிற ஒருவர் உயிரை கொடுத்து பெற்றுக் கொண்டிருக்கீங்கம்மா. அபிஷேகம் என் தலைவியில கையை உயர்த்தி நல்லது இதோ 7 நட்சத்திரங்களை நாம் கையில் இருக்கிறவர் 7 புத்துடன் மத்தியில் இருக்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத
இந்த தளத்தில் இருக்கிற இருளின் சாம்ராஜ்யத்தை நிறுவனமாக சோதரம் எல்லா கர்த்தருக்கு சோதரம் வரணும். நமக்கு நல்ல வாக்கியங்களினால சபையை குறித்து கர்த்தர் செயல்பட்ட காரியங்கள் நமக்காக எங்களுக்காக எனக்காக சகோதரர்கள் எல்லா ஜனங்களுக்காக சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு சோதரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான தேவனுடைய